அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள். வெற்றி துளசி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு தாங்க. அஞ்சலி கரெக்ட்டா ஒவ்வொரு கேள்வியா கேட்குறாங்க. இந்த பை எதுக்காக இங்க இருந்து ஒளிச்சு வச்சீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது இந்த பைய மாத்தி வைக்கணும்னு நெனச்சா, இவ என்ன கரெக்ட்டா இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாளே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மகேஷ் சமாளிக்கிறாங்க. எங்க அம்மா போறப்ப இந்த பை கூட இருந்திருக்கலாம். அத எதார்த்தமா தூக்கி போட்டுருக்கலாம். நீ எங்கேருந்து எடுத்தன்னு கூட எனக்கு தெரியாது. நீ எங்கேருந்து அஞ்சலி எடுத்த? சோபாக்கு அடியில இருந்துச்சு. ஏன் அஞ்சலி? நீ சோபாக்கு அடியில வச்சா, நீ பாப்பன்னு தெரியாத அளவுக்கா நான் அங்க ஒளிச்சு வைப்பேன். என்ன அஞ்சலி? எதுக்கு எடுத்தாலும் என் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கியே! அப்படின்னு சொல்லும்போது, நான் உன் கூட தானே இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னையே சந்தேகப்படாத. எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது எதார்த்தமா. "அப்படிங்களா? நான் உடனே வந்துடுறேன். அஞ்சலி அம்மாவ பத்தி யாரோ எங்கேயோ பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு, "அப்பா ஆள விடுப்பா சாமி, இங்கேருந்து தப்பிச்சா போதும்ன்னு" சொல்லிட்டு அஞ்சலி கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி, கார் எடுத்துட்டு வேக வேகமா போயிட்டு பக்கத்து தெரு பக்கத்தில நிக்கிறாங்க மகேஷு. "என்னடா இது இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கா? வீட்டுக்கு போனா நிம்மதியா இருக்கும்னு தான் நெனச்சா, இவளுக்கு தெரியக்கூடாது தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா மாட்டிக்கிட்டோம். எப்படியோ அஞ்சலி நம்பியிருப்பாளா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மகேஷு. வெற்றி, துளசி எல்லாரும் லட்சுமி வீட்ல இருக்காங்க. லட்சுமி அம்மா கேஷுவலா உட்கார்றப்ப, "இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு ஃபங்ஷன் வேற வைக்கணும் அத்த. அதுக்கான பத்திரிக்கையெல்லாம் நான் வாசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துளசி எழுதி தரேன். நீ பிரிண்ட்ல குடுத்துட்டு வந்துருங்கிற மாரி சொல்லும்போது, பேனா, பேப்பர் கேட்குறாங்க. அப்படியே எழுதிக்கிட்டே இருக்காங்க. "நீங்கலாம் இருக்கீங்க. ஆனா எனக்கு தான்" அப்படின்னு சொல்லி லட்சுமி அம்மா பழசையே பேசும்போது, "விடுங்க அத்த. நம்பலாம் இருக்கோம்ல. முருகன் தான் இப்போதைக்கு உங்களுக்கு மூத்த பையன். அப்படி இருக்கும்போது அவர் நல்ல விதமா பார்த்துப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, முருகன கூட்டிட்டு தனியா போயிட்டுருக்காங்க நம்ப வெற்றி. "நீங்க என்ன பண்றீங்கன்னா, மாமாவோட தொழில நீங்க தான் எடுத்து நல்ல விதமா நடத்தி வைக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னால முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இது எல்லாத்தையும் துளசியும் நம்ப லட்சுமி அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே! மாப்பிள முருகன் மேல இவ்வளோ அன்பா, பாசமா இருக்காரு. சிவராமன் இதே மாரி தான் அன்பு, பாசத்தெல்லாம் காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க 3 மாசம், 4 மாசம் மாமா கூடயே தானே தொழில்லாம் கத்துக்கிட்டீங்க. நீங்க தான் கற்பூர புத்தியாச்சே! ஈஸியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்க. மாமாவோட திறமையெல்லாம் உங்ககிட்ட தான் ஒளிஞ்சிருக்கு. மாமா அவர்கிட்ட இருக்கிற வித்தையெல்லாம் உங்களுக்கு ஏறத்தாழ கத்துக் குடுத்துருக்காரு. அத வச்சு நீங்க பேரும் புகழும் சம்பாரிக்கணும். இதுதான் நீங்க அவருக்கு கடமை செய்யறதா இருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, "வெற்றி சூப்பரா சொன்னீங்க. எங்க அண்ணனுக்கு அந்த திறமையெல்லாம் இருக்கு. அண்ணன் உன்னால முடியும்ண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம துளசியும், லட்சுமி அம்மாவும். "ஏன்டா சிவராமனுக்காக இது கூட நீ செய்ய மாட்டியா?" "நான் செய்வேன். ஆனா அவர் அளவுக்கு என்னால பேரும் புகழும் எடுக்க முடியாது. நான் ஏன் பயப்படுறேன்னா, நான் தனிப்பட்ட முறையில முருகன்னு பேர வச்சு ஆரம்பிச்சா ஓகே. வரவங்க வரட்டும்னு. ஆனா சிவராமன் பேர வச்சு அவர நம்பி அவரோட வாடிக்கையாளர்கள்லாம் வண்டிய விட்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க சிவராமனையும் தானே திட்டுவாங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா, நிச்சயம் அப்படியெல்லாம் நடக்காது. மாமா உன் பக்கத்திலேயே இருந்து எல்லாமே உதவி செய்வாங்கன்னு வெற்றி நம்பிக்கைய குடுக்குறாங்க. நீங்க அவரு கேட்டா செய்வீங்களா? மாட்டீங்களா? அப்படின்னு சொன்னோனே, கண்டிப்பா செய்வாப்ல. நான் பார்த்துக்கிறேன். என்னையும் ஒரு ஆளா மதிச்சு, மாப்ள இவ்வளோலாம் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. திறமைங்கிறது ஒருத்தர பார்த்து எடை போட முடியாதுங்க. சிவராமன் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கத்துக் குடுத்துட்டு தான் போயிருக்காங்க. நிச்சயம் நம்பிக்கையோட இருங்கங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "சரி மாப்ள, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. "ஆனா நான் ஒண்ணு சொல்றேங்க, நிச்சயம் நீங்க மிகப்பெரிய ஆளா வருவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு." அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "மாப்ள, நீங்க இவ்ளோ இந்த குடும்பத்துக்கு நல்லதா ஒத்தாசை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே! நாங்க அப்படி என்னதான் செஞ்சோன்னு தெரியல." "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. என்னோட கடமைய தான் நான் செய்யறேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீங்க சிவராமனோட ஆசைன்னு ஒண்ணு இருக்கும். அத நிறைவேத்துறது என்ன வழியோ அத பாருங்கன்னு" சொல்றப்ப தான் முருகனுக்கு கடைசி நேரத்தில சிவராமனோட ஆசை என்னவா இருந்துச்சு, எல்லாரும் வாகனம் ஓட்டணும். அப்படி ஓட்டும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய சிரமமா இருக்கிறது என்ன? அத சரி செய்யணுங்கிற மாரி தான சிவராமனோட ப்ராஜெக்ட்டா இருந்துச்சு. அத யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். முதல்ல நம்ப கேரேஜ தொறந்து நடத்துவோங்கிற மாரி யோசிக்கிறாங்க. நம்ம முருகன் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ரொம்ப நேரம் ஆச்சு. மகேஷ் வர மாரியே தெர்ல. இருப்பினும் இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா உண்ம போல இருக்கு, பொய் போல இருக்கு. இவர் சொல்றதெல்லாம் வச்செல்லாம் நம்ப கேஷுவலா எதுவுமே முடிவெடுக்க முடியாது. பொய்ய உண்மையாக்குவாரு. உண்மைய பொய்யா இவரால ஆக்க முடியும். அந்த அளவுக்கு இவரு கெட்டிக்காரரு. அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கு நல்லாவே தெரியுது.
இருந்தாலும் என்னையே நம்ப வச்சுட்டாரே. மகேஷ் திருப்பியும் வீட்டுக்கு வராங்க. "என்ன ஆச்சும்மா? இன்னமும் நீ தூங்கலையா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அத்தைய பத்தி ஏதாவது விஷயம் கேள்விப்பட்டீங்களா?" "ஆமாம்மா, இங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லார்ட்டயும் விசாரிச்சு பார்த்தேன். அவங்க நம்பரும் வாங்கியிருக்கேன். திருப்பி திருப்பி அவங்க பார்க்குற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா எனக்கு தகவல் சொல்லுவாங்க. நம்ப டீம் கிட்டயும் சொல்லியிருக்கேன்." "என்னது உங்க டீம் கிட்டயா?" "ஆமாம்மா. நீயும் நானும் மட்டும் தேடுனா கண்டுபிடிக்க முடியுமா? அம்மா ஒரு இடத்துல நின்னுக்கிட்டே இருப்பாங்க. இங்க போவாங்க, அங்க போவாங்க, அந்த ஏரியால இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, எல்லா இடத்துலயும் ஆள வச்சு தேடுனா தான் சரிப்பட்டு வர முடியும்." அப்படின்னு சொன்னோனே, மகேஷுக்கு தனிப்பட்ட முறையில டீம்லாம் இருக்காங்களா? என்னடா அது! நம்ப யோசிக்க முடியாத விஷயத்தை எல்லாம் அவர் யோசிக்கிறாரே! நமக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். இவரெல்லாம் சத்தியமா நம்ப முடியாதுங்கிற மாரி யோசிச்சுட்டு, அப்படியே மகேஷ் மாடிக்கு போறப்ப, பின்னாடியே சந்தேகமே வராத அளவுக்கு அஞ்சலியும் போறாங்க. இவ சந்தேகமே வராத அளவுக்கு நடந்துக்கிறா. அப்பயே தெரிஞ்சு போச்சு, இவ நம்ம மேல சந்தேகப்படுறான்னு. "என்ன அஞ்சலி, நான் உன்ன எவ்வளோ தங்க தட்டுல வச்சு தாங்குன்னு தாங்கணும்னு நெனைக்கிறேன். நீ ஏன் அத கெடுத்துக்கணும்னு நெனைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, வெற்றியும் துளசியும் கேஷுவலா வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, வண்டி எதார்த்தமா நின்றுது. உடனே தள்ளிக்கிட்டு வராங்க நம்ம வெற்றி. "உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் இப்படியே ஆகுது? சாரி மேடம். நீங்க இங்கேயே நில்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்கன்னு" சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "டேய் நானும் மேடமும் இங்க நின்னுகிட்டு இருக்கோம். நீ என்ன பண்றன்னா, சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. வண்டியில சுத்தமா இல்லன்னோனே" அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வராங்க. "நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நெனச்சேன்." "என்ன மேடம் நன்றியெல்லாம் சொல்றீங்க? நான் என்ன அந்நியமா? உங்களோட ஹஸ்பண்ட் தானே. இது என்னோட கடமை. நீங்க நன்றியெல்லாம் சொல்ல வேணாம்." "இல்ல, முருகன்கிட்ட என்ன திறமை இருக்கு? அவர் அடுத்தது என்ன செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்ல. ஆனா நீங்க அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், சிவராமனோட ஆசை எல்லாத்தையும் நிறைவேத்தணும்னு நீங்க பேசினது எல்லாம் எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. உங்களுக்கு புடிச்சிருக்குங்கிறதுக்காக, இல்ல உங்க மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காகலாம் நான் பேசல. நான் உண்மையிலேயே அவரும் நல்லா இருக்கணும்னு தான் நெனச்சேன். சிவராமனோட ஆசையெல்லாம் நம்ப முருகன வச்சு தான் நிறைவேத்த முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு நம்புறீங்களே, அதுவரைக்கும் போதும்னோனே, "என்னண்ணே கொஞ்சம் பார்க்க கவனமா இருக்க மாட்டியான்னு?" சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த குடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறமேட்டு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. அப்படியே வெற்றியும் துளசியும் போயிட்டே இருக்காங்க. அபிராமி கேட்குறாங்க, "என்னடா அந்த வீட்லயே இருக்க? பேசாம அங்கேயே இருக்க வேண்டியது தானே? எதுக்கு தேவையில்லாம நைட் டைம்ல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு, அந்த வீட்லயே இருந்துட்டு 1 மாசம் கழிச்சு வரலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "பரவாயில்லையேம்மா, நீ இவ்வளோ நல்லவளா மாறிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏன்டா நான் நக்கல் அடிச்சு கேட்டா, நீ என்னடா இப்படி பேசுற? அதனால தான் நானும் பதிலுக்கு நீ நல்லவளா மாறிட்டியோன்னு நெனச்சேன்னு" சொல்லி நக்கல் அடிச்சு பேசினேன்னு வெற்றி செம்மையா கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல. இந்த மாரி நேரத்துலயும் எப்படிம்மா உன்னால மட்டும் இப்படியெல்லாம் பேச முடியுது? கொஞ்சமாவது அமைதியா இரும்மா. மத்தவங்களுக்கும் மனசு இருக்கு. புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோனே, உன்கிட்டலாம் பேசுறது டோட்டலா வேஸ்ட்டுன்னோனே, அபிராமி சும்மா இருக்க மாட்டியான்னு ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க. 2 பேரும் உள்ள போங்கன்னு பேசுறாங்க.